ஏதானும் ஆக்சிடென்ட்லேயோ இல்லை நமக்கு அடிபட்டோ நம்மளோட பற்கள் முழுசாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம பற்களை தூக்கி போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பல்லையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் டாக்டர் பிரசாந்த், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். பொதுவாக இது மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் உங்களோட பற்களை தலைப்பகுதியை பிடிச்சி தூக்க பாருங்கள். எடுத்த பல்ல 20 to 30 செகண்ட்ஸ் டேப் வாட்டர்லையோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கடை இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி வாங்கி அதை ரின்ஸ் பண்ண பாருங்கள். ரின்ஸ் பண்ண பல்ல யூஸ்வலாக நம்மளோட வாய்க்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் அதை பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, பக்கத்து கடையில் ஏதாவது மில்க் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப காமன், நம்மளோட உமிழ்நீர்லேயே அந்த பற்களை சேவ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட டென்டிஸ்ட்டை போயிட்டீங்கன்னா அவங்க அதை ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பல்ல வைக்கலாமா முடியாதா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களோட பற்களை அதே பிளேஸில் வைக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களோட நேச்சுரல் பல்லையே நீங்கள் திருப்பி உங்களோட வாயில் பொருத்திக்க முடியும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.